அகத்திய முனிவனாம் தமிழ்முனியின் பாதம் தொட்டு என் உரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாம் துளசிவனத்தில் ஆடித்திங்கள் பூர நட்சத்திரத்தில் பூமகள் அம்சமாய் தோன்றிய ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பற்றி பார்க்க உள்ளோம். ஆண்டாள் என்பதற்கு இறைவனையே ஆண்டாள் என்பதால் இப்பெயர் பெற்றார். ஆண்டாள் என்பவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா கோதை நாச்சியார். மார்கழி மாதம், மழை பெய்யும் மாதம், புதுநீர் வெள்ளம் காணும் பருவம். மக்கள் ஆறுகளுக்குச் சென்று நீராடி மகிழ்வர். கன்னிப் பெண்கள் காலையில் எழுந்து ஒருவர் மற்றவரை எழுப்பி பாவையை வழிபடும் களம் நோக்கிச் செல்வர். இவ்வாறு செய்தால் நாட்டில் மழை பெய்யும் என்று நம்பினர். இது தொன்று தொட்டு வரும் விழா. பாவையின் பெயரைச் சொல்லி நோன்பு நோற்று அத்தெய்வத்தை வழிபடுகின்றனர். இப்பாடலின் அமைப்பை கண்ணனின் பாமாலையாக மாற்றியது ஆண்டாளின் தனித்திறம். பாவை வழிபாடு தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. கொல்லிப்பாவை என்ற பெண் தெய்வத்தை வழிபட்டது சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றது. கவி தத்துவமும் உயர்ந்த கருத்துக்களும் சமுதாய நல்லுணர்வு வளர்க்கும் அமைப்பும் கொண்டுள்ள இத்திருப்பாவை நாட்டுப்பாடல் முறையில் நலம் கனிந்து நம் உள்ளத்தை உருக்கி உயர்த்துகின்றது. மார்கழி முதல் நாளாம் இத்திருநாள் அன்று முதல் பாடலை பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நீர் இழையீர். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தலேர் எம்பாவாய். அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். பார்த்திங்கன்னா இந்த பாடலை நம்ம ஆண்டாள் பரந்தாமனை மனதில் நினைத்து கொண்டு பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாசுரத்தை பாடும்போது வைகுண்டத்தை மனதில் வைத்து கொண்டும் பாடுகிறார். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 திருப்பதிகளில் 106 பூமியில் காணலாம். இந்த பூமியில் மொத்தம் 106 திருப்பதிகம் இருக்காம். இதில் 108வது திருப்பதி தான் வைகுண்டத்தில் இருக்குது. அங்கே தான் நாராயணன் வசிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அந்த நாராயணனை நம்ம அடையணும்னா நம்ம செய்யக்கூடிய அந்த புண்ணியந்தான் நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்கும். அதனால் நம்ம இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம். சரிங்க, மிக்க நன்றி. நான் உங்கள் தமிழ் மாணவி முத்துவேல் கல்கின்.